ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. குரு வாழ்க, குருவே துணை. ஓம். அனைவருக்கும் அடியனை நமஸ்காரங்கள். ஸ்ரீ ஹயக்கிரிவர் ஜோதிட பயிற்சி வித்யாபீடம் ஆச்சாரியர் சந்திரசேகர். ஜோடத்தில் ஒரு தகவல் ஒன்றை பார்க்கலாம். ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னத்திற்கு 11ஆம் இடத்துல, லக்னத்திற்கு 11ஆம் பாவகத்தில் மாந்தி இருப்பது ரொம்ப விசேஷமானது, ரொம்ப அருமையானது. லக்னத்திற்கு 11ஆம் இடத்துல மாந்திங்கிற ஒரு உபகிரகம் இருந்துச்சு அப்படின்னா, அந்த ஜாதகருக்கு பார்த்துட்டிங்கன்னா முன்னோருடைய அனுகிரகம், அவங்களுடைய ஆசீர்வாதம் ரொம்ப விசேஷம் இருக்குது. அப்போ ஒரு ஜாதகத்தில் முன்னோருடைய அனுகிரகம் இருக்கணும் அப்படின்னா, அவருடைய ஜாதகத்தில் லக்னத்திற்கு 11ஆம் இடத்துல மாந்தி இருப்பது சிறப்பு. அப்போ பொதுவாகவே 11ல் மாந்தி இருந்துச்சு அப்படின்னா, அவனுடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா முன்னோருடைய அனுகிரகம் கிடைக்கும். அதிகமான புண்ணியம் செய்த நபராக கருதப்படுவாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் பார்த்துட்டிங்கன்னா பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இது எல்லாமே கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். சரி, எனக்கு 11ல் மாந்தி இருக்குது, பொருளாதாரம் சிறப்பாக இல்லை, வாழ்க்கை கொஞ்சம் சிரமம் இருக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, முன்னோருடைய அனுகிரகம் இருந்தும் அந்த அனுகிரகத்தை அது வேலை செய்யாமல் ஏதோ ஒரு விஷயத்தில் தொந்தரவு பண்ணிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த மாதிரி பிரச்சனை யாராக்காவது இருந்துச்சு அப்படின்னா, அந்த ஜாதகர் என்ன பண்ணுங்க, ஒவ்வொரு அமாவாசைத்தோறும் வீட்டில் ஏதாவது முன்னோர்களுக்காக உங்களால் என்ன செஞ்சு அவங்களுக்கு சமர்ப்பணம் பண்ண முடியுதோ, ஏதாவது வீட்டில் செய்யக்கூடிய அன்னங்கள், அந்த அன்னத்துக்கு கூட ஏதாவது ஸ்வீட்டு, ஏதாவது ஃப்ரூட்ஸ் இது மாதிரி வச்சுக்கிட்டு முன்னோர்களை நினச்சி பூஜை வழிபாடு பண்ணுங்கள். காகத்துக்கு அன்றைக்கி ஸ்பெஷலாக சாதங்கள் வைங்க. அப்போ இந்த மாதிரி 11ல் மாந்தி இருந்தால் வாழ்க்கை நல்லா இருக்கும், பொருளாதாரங்கள் எல்லாமே நல்லா இருக்கும், அதில் மாற்று கருத்து இல்லை. 11ல் மாந்தி இருந்தும் எனக்கு அது வேலை செய்யலை அப்படின்னா முன்னோருடைய அனுகிரகம் ஏதோ ஒரு விஷயத்தில் பாதிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். அப்போ 11ல் மாந்தி இருந்து யோகம் தரக்கூடிய ஜாதகர் தொடர்ந்து ஒவ்வொரு அமாவாசைத்தோறும் முன்னோர்களுக்காக நினச்சி வழிபாடு பண்ணுங்கள். தினசரி காகத்துக்கு சாதம் வச்சுட்டு வாங்க. வருஷத்துக்கு ஒருக்கா தொடர்ந்து திதி கொடுத்துட்டு வாங்க முன்னோர்களுக்காக. நிச்சயம் வாழ்க்கை ரொம்ப விசேஷமாக இருக்கும், அதில் மாற்று கருத்து இல்லை. ஜோடம் பார்ப்பதற்கும் ஆன்லைனில் ஜோடம் படிப்பதற்கும் தொடர்புகளில் 978619954143 இந்த எண்ணை தொடர்பு கொள்ளலாம். ஓம்.